السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله ரமதானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. குறிப்பாக நாளையுடைய தினம் பெரும்பாலான சஹாபாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்களுடைய கருத்தின் அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்று ஒரு நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே நிறைய அமல்கள் செய்து இறைவனை வணங்கி துதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரே ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ், அந்த அமல்கள் நமக்கு எப்படி உதவுகிறது என்பதை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் சொன்னார்கள், நேற்றிரவு நான் தூங்கினேன். அந்த தூக்கத்திலே எனக்கு சில விஷயங்கள் காட்டப்பட்டது. அது என்ன விஷயங்கள்? நாயகம் முதல் விஷயமாக சொன்னார்கள், ரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி, ஒரு மனிதனை, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவனை மலக்குல் மௌத்து ரூஹு வாங்குவதற்காக வருகின்றார்கள் அவனிடத்திலே. அந்த நேரத்திலே அது எப்படிப்பட்ட மௌத்துனா சாதாரண மௌத்து இல்லை, மோசமான மௌத்து. சொல்லுவாங்க அல்பாயுசுல போயிட்டாங்க, ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப குறுகிய காலம், என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி உண்டான ஒரு மௌத்தை வாங்குவதற்காக மலக்குல் மௌத்து வருகின்றார். அப்படி வரும் பொழுது அந்த மலக்குல் மௌத்தை இடை குறுக்கிட்டது. மலக்குல் மௌத்தை அவன் பெற்றோருக்கு செய்த அந்த பணிவிடைகள், நல்ல விஷயங்கள், ஹிதுமாத்துகள் இருக்கிறதுல, சேவைகள், அதில் குறுக்கிட்டு மலக்குல் மௌத்தை அனுப்பிவிட்டது. அவனை நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வைத்தது என்பதாக நாயகம் சொன்னார். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், ரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி, இன்னொரு மனிதனை பார்த்தேன். ஷைத்தானினுடைய பீடைகள் அவனை சூழ்ந்திருந்தது. ஷைத்தானுடைய பீடைகள், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்ப ஃபஜாஅ திக்ருல்லாஹ், அவன் தஸ்பீஹ் செய்தானே, அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டிருந்தானே, அந்த திக்ருகள் வந்தது. ஷைத்தானை தூரம் ஓடிவிட்டது, அவனை நிம்மதியாக சலாமத்தாக வைத்தது. இதெல்லாம் நடக்கின்றது. நாயகம் சொல்கின்றார், வரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி, இன்னொரு மனிதனை பார்த்தேன் என்னுடைய உம்மத்துல. கபரினுடைய மலக்குமார்கள், அதாபுக்கு வருவாங்கல்ல, அந்த மலக்குமார்கள் அவனை சூழ்ந்து அதாபு செய்து கொண்டிருந்தார்கள். ஃபஜாஅத்துஹு ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை அங்கே வந்து அந்த மலக்குமார்களை விரட்டிவிட்டு கபரில் அவனுக்கு நூரை கொடுத்து காப்பாற்றியது. நாயகம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்து சொன்னாங்க, வரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி, இன்னொரு என்னுடைய உம்மத்தின் மனிதனை பார்த்தேன். கடுமையான தாகம், கடுமையான தாகம். மறுமையில என்னுடைய ஹவுலுல் கௌசருக்கு அவன் வருகின்றான், தண்ணீர் பருகுவதற்காக. அவன் துரத்தப்படுகின்றான், நெருங்க விடவே இல்லை அவனை. அப்ப சொன்னாங்க, ஃபஜாஅஹு சியாமுஹு ஷஹ்ரு ரமலான், அவன் நோன்பு மாதத்திலே, ரமலானுடைய இந்த மாதத்திலே நோன்பு வைத்தான்ல, அந்த நோன்பு வந்தது அங்கே. அவனுடைய கையை பிடித்து கொண்டு வந்து அவனுக்கு தண்ணீரை புகட்டியது என்னுடைய ஹவுல்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, வரஅய்து ரஜுலன் மின் உம்மதி, இன்னொரு மனிதனை நான் என்னுடைய உம்மத்துல பார்த்தேன். நபிமார்கள் எல்லாம் வட்டமாக சூழ்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் அந்த மஜ்லிஸுக்கு வருவதற்கு எத்தனைக்கின்றான், வருவதற்கு ஆசைப்படுகின்றான். ஆனால் அவன் துரத்தப்படுகின்றான். அப்படி துரத்தப்படும் பொழுது அவனுடைய கையை பிடித்து ஒரு விஷயம் கூட்டிக் கொண்டு வந்தது. என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்திலே இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அல்லது அவனுக்கு பெருந்தொடர்ந்து ஆகியிருந்த பொழுது, அவன் வேகமாக போய் குளிப்பை நிறைவேற்றி இருப்பானே, பரிபூரணமான முறையிலே சுன்னத்துகளை பேணி குளிப்பை நிறைவேற்றி இருப்பானே, வெகு சீக்கிரமாக தாமதப்படுத்தாமல் அந்த குளிப்பை நிறைவேற்றி இருப்பானே. இந்த ஒட்டுமொத்த குளிப்பினுடைய அம்சங்களும் வந்து அவனுடைய கையை பிடித்து நாயகம் சொன்னார்கள், என்னுடைய அருகிலே அவனை உட்கார வைத்தது.
நாயகம் சொன்னார்கள், என்னுடைய அருகிலே உட்கார வைத்தது என்பதாக சொன்னார். அப்ப இந்த ஜனாபத்தினுடைய குளிப்பிலே நாம் அலட்சியம் காட்டக்கூடாது, வெகு சீக்கிரமாக குளிக்க வேண்டும். இன்னைக்கு பெண்கள்லாம் கூட நகப்பாலிசு போடுறாங்க, முடிகளை சரியான முறையில் அந்த குளிப்பினுடைய நேரத்தில் கழுகுவதில்லை, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே லிப்ஸ்டிக் போடுறாங்க. இதெல்லாம் கூடவே கூடாது. இதனால ஜனாபத்தினுடைய குளிப்பில் பெரும் கஷ்டங்கள் ஏற்படும். குளிப்பு நிறைவேறாது, சுத்தமாக மாட்டோம், தொழுகைகள் வணக்கங்கள் எதுவுமே நிறைவேறாமல் போய்விடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வருகின்றார்கள். அடுத்து வரைத்து ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவனுடைய முன்னால் இருள் சூழ்ந்து இருக்கிறது, அவனுடைய பின்னால் கடுமையான இருள் இருக்கிறது, அவனுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருளாக இருக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் இருளாக இருந்தது. அவன் அதிலே ரொம்ப திடுக்கிடக்கூடியவனாக இருந்தான். அந்த நேரத்துல அவன் செய்த ஹஜ்ஜும் உம்ராவும் அங்கே வந்து அவனை அந்த இருளிலிருந்து வெளியே எடுத்து 100க்கு மத்தியிலே கொண்டு போய் அவனை வைத்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக வரைத்து ரஜுலன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். யத்தகி வஹுஜன்னாரி வஷ்ஷுரரஹா வஷ்ஷுரூரஹா, அந்த நரகத்தினுடைய தீங்குதல்கள், அதனுடைய ஜுவாலைகளுடைய கொதிப்புகள், அதிலே அவன் பயந்தவனாக அவனை நான் பார்த்தேன். அவனுடைய தான தர்மம் அங்கே வந்து திரையாக மாறியது. அவனுடைய தலைக்கு மேலே கொதித்து கொண்டிருக்கின்ற சூரியனுக்கும் அவன் தலைக்கும் மத்தியில் நிழலாக வந்து குடை பிடித்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், இந்த ஹதீஸ்ல இன்னொரு இதையும் சொல்றாங்க. இந்த இப்ப சொன்ன சதக்காவுடைய இதுல இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல இமாம்கள் நமக்கு பதிவு செய்யறாங்க, நாடி வருபவர்களுக்கு சதக்கா கொடுப்பதை விட நாம் தேடி சென்று சதக்கா கொடுப்பது சிறந்தது. அதே போல நம்முடைய உறவுக்காரர்களையும் நமக்காக வேண்டி ஊழியம் செய்பவர்களையும் இறையுள்ள பணியாளர்களையும் யார் சதக்காக்களால் அவர்களை சங்கைப்படுத்துவார்களோ அவர்களுக்கு இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து வரைத்து ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவன் மறுமையில மூமின்கள் இடத்துல போய் பேசுறாப்ல. அந்த மனிதன், மூமின்கள் பேச மாட்டாங்க, சொர்க்கவாசிகள் மூமின்கள்ட்ட போய் பேசுறாப்புல, மூமின்கள் பேச மாட்டாங்க. அவர் முசாஃபஹா செய்ய போகின்றார், அவரை முசாஃபஹா செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் சிலத்துர் ரஹம் வந்தது, உறவுகளை அவன் இந்த உலகத்துல பேணி வாழ்ந்தான்ல, அந்த உறவு அங்கே வந்தது. வந்து நின்று சொன்னது மூமின்களை பார்த்து, இவன் உலகத்திலே என்னை பேணி வாழ்ந்தவன், இவனிடத்திலே நீங்கள் பேச வேண்டும், முசாஃபஹா செய்ய வேண்டும் என்று சொன்னது. மூமின்கள் முசாஃபஹா செய்தார்கள், பேசினார்கள், உறவுகள் சொன்னதை கேட்டுக்கொண்டார்கள் என்பதாக வருகிறது. அடுத்ததாக வரைத்து ரஜுலன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து இன்னொரு மனிதனை நான் பார்த்தேன். அவன் ஜபானியாவினுடைய மலக்குகளால் கூனி குறுகி போய் அங்க இருந்தான். ஜபானியா நரகத்தினுடைய மலக்குமார்கள். அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, அல்லாஹ்வுக்கு யாரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு, என்ன அடியாள என்ன ரவுடி வேணாலும் கூட்டிட்டு வா. அல்லாஹ் சொல்றான், நான் ஜபானியாவை கூப்பிட்டு வருவேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாளைக்கு ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்துக்கள்லாம். அது ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய உருவங்களை கொண்ட கடுமையான சக்தியும் ஆற்றலும் உடைய மலக்குமார்களை நரகத்திற்காக வேண்டி மட்டுமே, அதுவும் நரகத்தினுடைய மற்ற வேலைகளுக்கு இல்ல, அடிதடிக்காகவே அதாபுக்காகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஜபானியா மலக்குமார், நீ யாரை வேணாலும் கூப்பிடு, நான் ஜபானியாவை கூப்பிடுவேன் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாதிரி கடுமையான மலக்குமாருடைய சிரமங்களுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டிருந்தார். என்ன செய்யறன்னு தெரியாம அந்த நேரத்துல வந்தது அம்ருஹு பில் மஅரூஃப் வ நஹ்யுஹு அனில் முன்கர். அவன் நல்ல விஷயங்களை ஏவி தீய விஷயங்களை தடுத்தான்ல, அது அங்கே வந்து நின்றது. எப்படி சொல்றாங்க நாயகம், அடுத்து ஜபானியா மலக்குமார்கள் எவ்வளவு பெரியவங்க. அல்லாஹ் சொல்றான், நான் கூப்பிடுவேன், நீ யாரான கூப்பிடுன்னு.
நாம அம்ரு பில் மாரூஃப் நஹி பில் முன்கரை கூப்பிடலாம் போல அந்த நேரத்துல. அந்த நாயகம் சொல்கின்றார்கள், ஜபானியா மலக்குமார கையில இருந்து அந்த மனிதனை வெடுக்கு புடிச்சு இழுத்து கொண்டு போய் ரஹமத்துடைய மலக்குமார ஒப்படைச்சிட்டு போயிருமா. அந்த நஹீம் நல்லதை செஞ்சு தீயதை தடுக்கிறது நாயகம் சொல்கின்றார்கள். அடுத்து சொன்னாங்க, வரஅய்து ரஜுலன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன், ஜாஃபியனாலா ருக்பத்தைஹி, முட்டி போட்டிருக்கான், முண்டி போட்டிருக்கான் சொல்லுவாங்கல்ல, முட்டி போட்டு வேதனை, அந்த ஒரு வேதனை. வபைனஹு வபைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரை தொங்க விடப்படுகிறது, அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவன், அந்த மாதிரி ஒரு வேதனை. அந்த நேரத்துல ஃபஜாஅஹு ஹுஸ்னு குல்கிஹி, அவனுடைய நற்குணங்கள் அங்கே வந்தது. அந்த நற்குணங்கள் வந்து என்ன செஞ்சுச்சுன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய கையையும் பிடிச்சு அவனுடைய கையையும் பிடிச்சு தெரிய விலக்கிட்டு சேர்த்து விட்டுச்சு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நல்ல குணங்கள் அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கி வைக்கும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஹி, ஒரு கொடையாளி இருக்கான்ல, அவன் காஃபிராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவன் சொன்னாங்க. காஃபிரா இருந்தாலும் பரவாயில்ல, தான தர்மங்கள்ல அள்ளி வாரி கொடுக்கிறவன் இருக்கான்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான. ஒரு மூமின் இருக்கான்ல, அவன் கஞ்ச பையனா இருந்தான்னு சொன்னா அவன் மூமினாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்பாடுகள் அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கி வைக்கும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து, வரஅய்து ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை பார்த்தேன், கத் ரஹபத் ஸஹீஃபத்துஹு மின் கப்லி ஷிமாலிஹி ஃபஜாஅஹு ஹௌஃபுஹு மின் அல்லாஹ், அவருடைய கண் பார்வை போய்விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயந்துட்டான். அப்ப ஃபஅஹத ஸஹீஃபத்துஹு ஃபவதஅஹா ஃபி யமீனிஹி, அதாவது சஹீஃபத்துன்னு சொன்னா அந்த பட்டோலை இருக்கிறது அவனுடைய இடது கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம என்னென்ன அமல்கள் செய்யறோம், நம்ம என்னென்ன தீமைகள் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த தீமைகள் எழுதிய பட்டோலை இருக்கிறது, அது அவனுடைய இடது கையில கொடுக்கப்பட்டு விட்டது. நாமால் பட்டோலை இடது கையில கொடுக்கப்பட்டாவே ஒரு மனுஷனோட இது அங்கே முடிஞ்சுன்னு எடுத்தோம். அடுத்து அவனுக்கு நரகம் தான். அப்ப அந்த கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்தது அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சம். ஏதாவது ஒரு நேரத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வை பயந்து அதை செய்ய வேணாம் அல்லது அதை செய்யுமோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பயத்தினால ஏதாவது ஒரு செஞ்சிருப்பான், விட்டுருப்பான்ல, அந்த அல்லாஹ்வுடைய பயம் வந்து இடது கையில இருக்கிறத எடுத்து அவன் வலது கையை பிடிச்சி இழுத்து, இந்தா வலது கையில புடி அப்படின்னு சொல்லி வலது கையில மாத்தி விட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, வரஅய்து ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன், அவனுடைய மீசான் தராசு ரொம்ப லேசா போயிடுச்சு, கனமா இல்ல, மீசான் தராசு கணக்கணும், வெயிட்ல கணக்கணும், நன்மையில அவனோடது லேசா இருந்துச்சு. ஃபஜாஅஹு அஃப்ராத்துஹு, அந்த மனிதன் குழந்தைகளை பறிகொடுத்திருப்பான் அல்லவா, ஏதாவது விழுக்கட்டியாக அல்லது வயது வந்த நிலைமையில இறந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அந்த மாதிரி அவன் பறிகொடுத்த அந்த குழந்தைகள் அங்கே வந்து அவர்களுடைய அந்த மீசான் தராசில வந்து அமருவார்கள், அது வெயிட்டால கனந்து தாழ்ந்து போகிவிடும் என்பதாக சொன்னார்கள் நாயகம். அடுத்து சொன்னாங்க, வரஅய்து ரஜுலம் மின் உம்மதி காயிமன் அலா ஷஃபீரி ஜஹன்னம், நரகத்தினுடைய ஓரஞ்சாரங்களிலே அவன் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தேன். அப்படிப்பட்டவனுக்கு ஃபஜாஅஹு ரஜாஉஹு மினல்லாஹ், அல்லாஹ் மீது ஆதரவு வைத்திருப்பான்ல, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அல்லாஹ் எனக்கு இந்த இதை தந்துருவான், அவன் மேல நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் இருக்காம்பா அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அந்த அல்லாஹ்வின் மீது வைத்த ஆதரவு அங்கே வந்தது. நரகத்திலிருந்து அவனை எடுத்துக்கொண்டு போய் சொர்க்கத்துல நுழைச்சு விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு நாயகம் சொன்னாங்க. அடுத்து, வரஅய்து ரஜுலம் மின் உம்மதி, இன்னொரு மனிதனை பார்த்த உம்மத்துல கது ஹவாஃபின் நார், நரகத்துல தூக்கி எறியப்பட்டா, நரகத்துல இருக்கான். அந்த நேரம் நரகத்துல தனிமையில் இருக்கும் பொழுது அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திலே இறை அச்சத்தால் இறைவனிடத்தில் துஆ கேட்கும் பொழுது அழுது அவன் விட்ட கண்ணீர் சொட்டுகள் அங்கே வந்து நரகத்தை அணைத்து விட்டது என்பதாக சொன்னார். இன்னைக்கு துவா கேட்டா கபூல் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு சில பேர் குறை. துவா கேட்டா துவாவில் எதுக்கு அழுகணும்னு சில பேர் பேசிக்கிறாங்க. உண்மையாலே துவால ஏன் அழுகணும்னு கேட்கிறாங்க. நரகத்தினுடைய அத்துணை நெருப்புகளையும் அழிக்கக்கூடிய சக்தி ஒரு சொட்டு துவாவுடைய கண்ணீருக்கு இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள்.
அடுத்து சொன்னாங்க, வரஐது ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்துல ஒரு மனிதனை பார்த்தேன், காயிமன் அல சிராத்தி, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நடந்து போக முடியாம நின்றுகிட்டு இருக்கான். என்னதான் செய்யறதுன்னு தெரியல. அவங்கவுங்க சில பேர் மின்னல் வேகத்துல, கண்ணு மேய்க்கிற வேகத்துல, குதிரையில, ஆடுல, மாடுல போயிட்டு இருப்பாங்க. இவன் நடக்க முடியாம அங்க நின்றுகிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கடுமையான காற்று அடிக்கும், புயல் வேகத்துல, சூறாவளி போய் விழுந்துருவான் நரகத்துல அடிச்சதுன்னா. அப்படி அடிச்சு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்டிருப்பான்ல, ஏதாவது ஒரு நேரத்துல நல்ல எண்ணம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கும், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்ல எனக்கு நல்லதுதான் கொடுப்பான்ற ஒரு நல்ல எண்ணம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்ல, நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் வரும், கையை பிடிச்சி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விட்டு விட்டு போய்விடும் என்பதாக நாயகம் சொன்னார்கள். வரஐது ரஜுலம் மின் உம்மத்தி, முடிஞ்சிச்சு. வரஐது ரஜுலம் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அதே போல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடுமையான ஒரு இடிபாடுகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருப்பான். அஹ்யானன் வயதஅல்லகு, சில நேரங்கள்ல அவன் அப்படி போற மாதிரி இருக்குமா, சில நேரங்கள்ல மறைஞ்சு போயிருமா. அஸ்ஹாபுல் ஆராஃப் நடத்தும் போதே நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லல, டைம் ஆயிடுச்சுனால. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பெருவிரல்ல கூட லைட் அடிச்சு கொடுப்பானா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல. அந்த பெருவிரலுடைய அந்த இதுல இருந்து ஒரு வெளிச்சம் வருமா, அந்த வெளிச்சம் சரியா இருக்காது, அணைஞ்சு அணைஞ்சு எரியுமா. அந்த மாதிரி எரியும் போது இப்படி நடப்பாங்களா சிராத்துல் முஸ்தகீம்ல. அந்த பெருவில விளக்கு அணைஞ்சோன்னே அப்படி நின்றுவாங்க, மின்மினி பூச்சி மாதிரி. திடீர்னு அப்புறம் எரிஞ்சோன்னே இப்படி 2 8 இப்படியும் சிராத்துல் முஸ்தகீமை கடப்பார்கள் சில பேர். எவ்வளவு இதெல்லாம் ஒரு வேதனை. அந்த மாதிரி சில பேர் இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஸலவாத்து வரும், நாயகத்தின் மீது நாம் சொன்ன ஸலவாத்து வரும். மின்னலுடைய வேகத்தை விட மிக வேகமாக அவனுடைய பாதத்தை சிறப்படுத்தி கடற்காட்டி விட்டு போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரஐது ரஜுலம் மின் உம்மதி, கடைசி என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய வாசலிலே தடுக்கப்பட்டிருப்பான், அவனை தொட்டும் அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும். அப்படி மூடப்பட்டிருக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, அவன் ஷஹாதத்தை மொழிந்திருப்பான் அல்லவா. அப்படி அவன் மொழிந்திருந்த அந்த ஸலவாத்து அது மனதார மொழிந்திருக்கும் பட்சத்தில், கடுகளவு அதிலே ஈமான் இருக்கும் பட்சத்தில், அங்கே சொர்க்கத்தினுடைய மூடப்பட்ட கதவுகளை படார் என்று திறந்து விட்டு அவனை உள்ளே அனுப்பி வைத்து விட்டு போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இப்படி நிறைய அமல்களுக்கு உண்டான அமல்களினால் நாம் பெறக்கூடிய விமோசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் ஏராளம். அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களை தவிர நமக்கு வேறு வாய்ப்புகளே கிடையாது. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா நம் ஒரு அடியானை நெருங்குகின்றான், பொருந்திக் கொள்கின்றான், அப்படியே அவனாகவே மாறிவிடுகின்றான் என்பதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அல்ல ரஹ்மான் நாளையெல்லாம் லைலத்துல் கத்ர், இன்னும் நிறைய ஒரு நாட்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லை, ஒரு 2-3 நாட்கள் தான் ஈது வரையும் இருக்கிறது. அந்த நாட்களை எல்லாம் நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி அதிகமான அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி